ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உற்சாகம், சீமான் எடுத்த அதிரடி முடிவு, மிரண்டு போகும் அரசியல் எதிரிகள், இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க. வீடியோக்குள்ள போகலாம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்தே திமுகவின் அல்லக்கைகள் அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம கட்டற்ற சுதந்திரத்தோடு மிக கேவலமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், வீடியோக்களை வெளியிடுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு அதிகார திமிரோடு ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டிருந்தாங்க. இதை பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அளவு கோபமும் கொந்தளிப்பும் வந்தாலும் இதை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆட்சாமையோடு தான் கடந்து போவாங்க. சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் இதுவரைக்கும் கடந்து போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திமுக அல்லக்கைகள் சீமானுக்கு எதிராக பரப்பிய பொய் அவதூறுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காததா இருக்கும். இதன் காரணமாகவே நாம் தமிழர் கட்சிக்கு வரவிருந்த 5 முதல் 10% வாக்குகளையும் இவர்கள் காலி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுதான் அரசியல் விஞ்ஞானம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. அந்த அளவுக்கு சீமான் குறித்தான ஒரு பொய்யான நெகட்டிவ் இமேஜ மிகப்பெரிய அளவு இவர்களுடைய அந்த கட்டற்ற சுதந்திரத்தின் மூலமாக மக்கள் மத்தியில பரப்பி அதுதான் உண்மைங்கிற மாதிரி மக்கள் மைண்ட் செட்டையும் மாத்திட்டாங்க. இதை இன்னுமே அனுமதிச்சா நாம் தமிழர் கட்சியின் சோழியை முடிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட அல்லக்கைகளும் திமுகவின் அல்லக்கைகளும் செய்திருவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தான் இந்த விஜயலட்சுமி வழக்குல இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி தீர்ப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டுனா நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா சீமான் அவர்களுமே இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த ஒரு தீர்ப்பை மிகப்பெரிய அளவு வரவேற்றிருந்தாரு. அவருக்கு இது ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருந்து. அதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல சீமானுக்கு எதிராக பொய்யையும் அவதூறுகளையும் பரப்பி அவருடைய நட்பெயருக்கும் அவருடைய ஆளுமைக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய இந்த திராவிட அல்லக்கைகளின் செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கும் விதமாக அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறதுக்கான முயற்சியில நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை களமிறங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவருது. இத சீமான் அவர்களே டைரக்ட் பண்ணி முக்கிய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. சோ கடந்த 4 ஆண்டுகளாக தங்களுடைய இஷ்டப்படி சீமானுக்கு எதிராக மிக கீழ்த்தரமாக மீம்ஸ் வீடியோக்கள் அப்படின்ட்டு போட்டு வந்த அல்லக்கைகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அமைதியாக இருப்பது நலம், இல்லனா அவர்களை நீதிமன்றத்தின் வாசல்ல ஏற்றி சிறை தண்டனை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை ஈடுபடுவாங்க அப்படிங்கறதுதான் கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு. சோ இனியாவது திராவிட அல்லக்கைகள் சீமான் விடயத்துல பொய்யையும் புரட்டையும் அவதூறையும் பரப்புறதை நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.